गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवः महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். அன்பு சார்ந்த எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியார் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி, அந்த வைபவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கின்றோம். குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார். அந்த வகையில் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 7 மாதங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 5 மாதங்கள் குறைவாகவே 7 மாதம் கால வாக்கிலேயே இந்த தடவை கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 14/4/2022 மங்களகரமான சுபகிருத வருஷம் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் 4:30 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்போது அதன் மூலமாக 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் உண்டாகும், நன்மை தீமைகள் என்னென்ன. பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா, குரு நல்ல இடத்துல இருந்தால் தான், நல்ல பார்வையாக இருந்தால் தான் நன்மைகள் அதிகரிக்கும். அப்போது குரு பார்க்க கோடி நன்மை எப்படிம்பாங்க. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அந்த பலன் கிடையாது. குரு மட்டும் பார்த்தா தான் கோடி நன்மைகள் உண்டாகும். இப்போ அவருடைய பார்வைப்படக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 5, 7, 9, 11 இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும் அவர் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து. இப்போ மற்ற ராசிக்காரர்கள் பரிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும். இப்போது குரு ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால்தான் குருக்கு பேர் பொன்னவன்னு பேர். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், கல்வி, செல்வம், உத்தியோகம், திருமணம், குழந்தை பாக்கியம், நோயின்மை, கடன் இல்லாமல் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல போஜனம், இது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வம் குரு மட்டும்தான். அப்போது நவகிரகத்தில் மற்ற கிரகங்களை விட அதிக பொறுப்புகளையும் பதவிகளையும் வாரி வழங்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடியது குரு பகவான். அப்போ அவர் பயிற்சியாகி ஒரு வருட காலம் மீனராசியில் இருக்கும் பொழுது மற்ற 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுப்பார் என்பதை விரிவாக காண்போம். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் எங்களுடைய ஆலயத்தில் குரு பயிற்சி சிறப்பு யாக வழிபாடுகள் மற்றும் அபிஷேக அலங்கார பூஜைகள், அர்ச்சனைகள் இதெல்லாம் பக்தர்களுக்காக நமது நேயர்களுக்காக நாங்களே எடுத்து செய்கிறோம். இந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விருப்பமுடைய நண்பர்கள், ஏன்னா நாள் கம்மியாக தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டதுனால முதல்ல பேச முடியல என்னால். அதனால் இந்த பரிகார கட்டணமாக ரூபாய் 250 மட்டும் இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு என்னுடைய சிஷ்யர்கள்ட்ட சொல்லி முன்பதிவு பண்ணிக்கலாம். 9860983373 9865098373 இந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா மற்ற விவரங்கள் பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. அனைவரும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய திருவருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த குரு பயிற்சிக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசி நேயர்களுக்கு வருகிற 14/4/2022 சித்திரை மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமை அதிகாலை 4:30 மணி அளவில் குரு பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அந்த நேரத்தில்
கன்னி ராசியாகிய நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். அப்போ கடந்த ஆண்டு 6ஆம் இடம் ரிணம் ரோகம் சத்ருஸ்தானம் எதிரி கடன் வியாதி ஆகிய இடத்துல இருந்து நமக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்து வந்த குரு பகவான் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. வரும்பொழுது என்ன நற்பலன்களை செய்வார் அப்படின்னு பார்க்குறோம். பூபதி 7இல் நிற்க புனிதன் காமி ராஜகன்னியால் லாபம் அன்றும் புறவி என்று காளியுண்டு யோகதரன் என்று உரைத்தேன் தாயே அப்படின்னு புலிப்பாணி சித்திர தன் பாடலில் பாடுறார். இப்போது நற்காரியத்தை உத்தேசித்து நல்ல காரியத்தை நினச்சி ஸ்தல யாத்திரைகள் மேற்கொள்கிறது, கோயில்களுக்கு செல்வது, கோயில்களுக்கு உதவி பண்ணுறது, கோயில் கட்டுறதுக்கு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி நன்கொடைகள் வழங்குறது அதெல்லாம் நடக்கும். பெண்களால் நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டாகுது. புத்திர லாபம் உண்டாகும், குழந்தைகளால் நன்மை, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் இதெல்லாம் உண்டாகுங்கிறது பலதீபிகை அப்படிங்கிற நூல் சொல்லுது. நல்ல சயன சுகம், தூங்காமல் நடுராத்திரியில் முழிச்சுக்கிறது, நேரத்துக்கு தூங்க முடியறதில்லை, இப்படிலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல சயன சுகம் ஏற்படும், விவாக பாக்கியம் ஏற்படும், ஸ்திரீ போகம் பெண்களால் மகிழ்ச்சி உண்டாகும், பணவரவு அதிகரிக்கும், நல்ல ஆகாரத்தையும் புஷ்பங்களையும் வாகனத்தையும் அழகிய பதங்கள் அமைந்த வார்த்தையையும் நல்ல புத்தியையும் உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு பிரகத் தீபிகைன்னு ஒரு நூல் சொல்லுது. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் அன்னம் பானம் எதிலும் பிரீதி அடைதல், வித்யாரம்ப பெருக்கு, கல்வியில் அதிகப்படுது, நல்லா படிக்கிறது, ஃபஸ்ட் ரேங்க் வர்றது, பரீட்சையில் தேறுதல், எல்லா பரீட்சையிலும் அதாவது முதல் மாணவனாக திகழ்கிறது, ஃபஸ்ட் கிளாஸில் வர்றது, வேறு வகுப்புக்கு நம்ம விரும்பிய வகுப்புகளுக்கு மாறுதல், வழிநடத்தல் இவை உண்டாக்குவான். தனம், நல்ல பெண்ணின் சேர்க்கை, நல்ல ஆகாரம், புஷ்பங்கள், வாகன வசதிகளை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், திருமணம், புத்திரபாக்கியம் இதெல்லாமே நடக்கும். பேச்சின் மூலமாக புத்திசாலித்தனமாக பேசி பல காரியங்களை சாதித்து கொள்ளலாம். சில பேருக்கு பார்த்தோம்னா பேச்சின் மூலமாகவே பல சாம்ராஜ்யத்தையே வென்றிருப்பாங்க. வாக்சாதுரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சில் பயங்கர, அதாவது அதுக்கு தான் லக்ஷ்மீர் வசதி ஜிஹ்வாக்ரே ஜிஹ்வாக்ரே மித்திரபாந்தவாக பந்தனம் சைவ ஜிஹ்வாக்ரே ஜிஹ்வாக்ரே மரணம் திரவம் சொல்லுவாங்க. இந்த பேச்சின் மூலமாக லக்ஷ்மியும் வசிப்பாலாம், சொந்த பந்தங்களும் இருக்குமா, தனபரவும் உண்டாகுமா, மரணமும் அந்த பேச்சின் மூலமாக வருமா. அப்போ அந்த பேச்சின் மூலமாக பல புத்திசாலித்தனமான பேச்சால் நன்மையை அடையலாம். நல்ல ஆரோக்கியம், அதிர்ஷ்டம் கெட்டும், குரு பலமாக அமைவதால் திருமண சுபகாரியங்கள் நடைபெறும், சுலப முயற்சியில் கூடி வரும், நோய் சிறுக சிறுக குறையும், புத்திர பேறு உண்டாகும், கல்வி சாஸ்திர ஞானம் பிரபலமாய் அமையும், அந்நிய ஸ்திரீகளின் மூலமாக அதிக அளவு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு, பெண்கள் மூலமாக நன்மைகள், உத்தியோகத்தில் யாராக இருந்தால் அவங்க நமக்கு பெரிய பதவிகளை கொடுப்பாங்க, மேலதிகாரிகள் பெண்களாக இருந்தால் நமக்கும் பதவி உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், பிறந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும். அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் பண உதவி சலுகை சுலபத்தில் கிடைக்கும், உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் ஸ்தான மாற்றம் பெற்று கூடுதலான வருவாயை பெறுவார்கள், கவலை கொஞ்சமும் இருக்காது, ஆடை ஆபரண அணிகலன்கள் பெற்று உல்லாச வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. திருமணமானால் தீர்காயுள் தீர்க்க சுமங்கலிகளாக வாழக்கூடிய அமைப்பு, நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு ஜோதிடம் அப்படிங்கிற நூல் சொல்லுது. பொதுவாக 7ஆம் இடத்துல கன்னி ராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது நன்மை சற்று அதிகரிக்கக்கூடிய அளவாக விளங்குது. இருந்தாலும் இந்த வருடம் தோறும் வியாழக்கிழமை என்று குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானை கண்டு வியாழந்தோறும் ஆலயத்தில் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொள்வது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.